மோஷி மோஷி யொரோஷிக்கு. இது ஹிரகனா லெட்டர்ஸோட பார்ட் 3. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, அந்த ஈ வரிசை, அதாவது ஈ சவுண்டில் வருதுலாங்க. இப்போ காலை வந்துட்டு கீனும், சாலை ஷீ அப்படின்றதும், தாளை சீன்னு இருக்கிறதும், அதாவது அந்த ஈ அப்படின்னு வர சவுண்டில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு இங்கே இருக்கிற யா யூ யோ தெரியுதாங்க உங்களுக்கு? அந்த யா யூ யோ, அந்த யா யூவை மேலே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது கீ ப்ளஸ் யா கியா, கீ ப்ளஸ் யா கியா, கீ ப்ளஸ் யூ கியூ, கீ ப்ளஸ் யோ கியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடில் கொடுக்குற பிக்சரை பாருங்கள். அதில் கீயும் யூக்கும் யூ போட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சரில் கீ பெருசாகவும் யூ சின்னதாகவும், ரெண்டாவது இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பிக்சரில் கீயும் யூவும் ஒரே சைஸ்லேயும் இருக்கா? இதில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணுவீங்க. என்னென்னா, இந்த இடத்துல எப்படி இந்த லெட்டரை உருவாக்குறாங்க அப்படின்னா, கீயை பெருசாகவும் யூவை சின்னதாகவும் தாங்க போடணும். அப்போ தான் இதை கியூ அப்படின்னு சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் ரெண்டையுமே ஒரே ஷேப்பில் போட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ உருவாக்குறது கியூ இல்லை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் உருவாக்குறது வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டரை பெருசாகவும் பின்னாடி வர லெட்டரை சின்னதாகவும் தாங்க போடணும். ஸோ இதே மாதிரி தாங்க அடுத்தது வந்துட்டு ஷா ஷூ ஷோ. இப்போது ஷீயும் யாவும் போட்டால் ஷா, அப்புறம் ஷூ ஷோ. ஸோ நெக்ஸ்ட் லைன் சீ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு சா சூ சோ. பாருங்கள், சா சூ சோ. இந்த ரெண்டு மட்டும்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாம் ஓகே தான். இப்போ நீ ப்ளஸ் யா நியா நியூ நியூ. அடுத்தது ஹியா ஹியூ ஹியோ. அடுத்தது மீ மியா மியூ மியூ. அடுத்தது ரியா ரியூ ரியோ. அவ்வளோதான். தென் இல்லாமல் நம்ம ஒரு லைன் பார்த்தோம். இப்போது தென் வச்சிருக்க இடத்துல பார்க்குறோம். தென் வச்சிருக்க இடத்துலையும் இந்த ஈ சவுண்டில் உள்ளதுக்கு வருங்க. அதே நம்ம ஆட் பண்ணால் எப்படி வரும்னா கியா கியூ கியோ. அப்புறம் இந்த ஜா ஜூ ஜோ. இங்கே தென் இல்லாமல் ஷா ஷூ ஷோ. இங்கே தென் வச்சு ஜா ஜூ ஜோ. ஸோ அடுத்தது பியா பியூ பியோ. அடுத்தது பியா பியூ பியோ. இதில் இந்த ஜிக்கு வராதுங்க. ஏன்னா தென் வச்ச ஷீயும் தென் வச்ச சீயும் ரெண்டுமே எப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னா ஜி அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல நம்ம அந்த சீக்கு மேலே தென் வச்சுருக்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ மொத்தம் 104 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட ஹிரகனா லெட்டர்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கதகனா லெட்டர்ஸோடு பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அரிகாத்தோ.